சித்திரையே வருக சித்திரையே அருள்க பகர் சுபாவம் புனித்தம் அத்துணம் அத்துரித்தம் பராம்பர நிராலம்பனம். இந்த வகையிலே இன்றைய தினம் நாம் வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய விநாயக சதுர்த்தியை அமைத்திருக்கிறோம். ஓம் விநாயக சதுர்த்தியே நமக. நாராயணா வேறு மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஓம் கணேசாய நமக. நல்லா ரீஃபைண்டாக சொல்ல 4 எழுத்து நச்சுன்னு இருக்கணும்னு சொன்னான். ஓம் கணபதையே நமக. ஓம் கணபதையே நமக. ஓம் கணபதையே நமக. ஓம் கணபதையே நமக. இந்த 4 எழுத்து அந்த மூலாதாரத்தில் 4 மலர்கள், அந்த 4 எழுத்து மந்திரம், அதுதான் க ந ப த. கணபதையே நமக. க வல்லினம், ந மெல்லினம், ப வல்லினம், த வல்லினம். ஆக 3 வல்லினங்களை கொண்டு ஒரு மெல்லினத்தை கொண்டு நாம் அந்த தொப்புள் கொடி உறவுக்காக அந்த மூலாதாரத்திலிருந்து சொல்லக்கூடிய மந்திரம் கணபதையே நமக. எனவே அந்த கணபதியே நமக என்று சொல்லும்போது அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த மஞ்சள் பிள்ளையார் பரசிவம், தோப்பு கர்ணம் போடுறது சின்மயம், கொழுக்கட்டையில் வைக்கிறது பூரணம், அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா, அம்மா பிள்ளைக்கு அப்புறம் அப்பா பிள்ளை எப்படின்னு சொன்னால் இந்த யானை முகத்தை வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதனால் அது என்ன அப்பா பிள்ளை. சிவபோக பாக்கியம். சரஸ்வதி பூஜைக்கு படிப்பு வரும், லக்ஷ்மி பூஜைக்கு பணம் வரும், கணபதி பூஜைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஏறும். அதனால் தினமும் ஒரு தோப்பு கண்ணம் போட்டுருங்க. தினமும் ₹1 இல்லை, 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருங்க. இப்போ பாயிண்ட்டு வருவோம். அதாவது கணபதையே நமக்குன்றது முடிஞ்ச பிறகு பிள்ளையார் சுழி போடுறோம். அதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையார் சுழி போடுற தத்துவமே அந்த ஊ கூட கொஞ்சம் அப்படி பக்கத்தில் போட்டால் சுமார் பக்கத்தில் ஒரு புள்ளி வைப்போம். அப்போல்லாம் அந்த ஊக்கு பக்கம் 2 புள்ளி வைப்போம். என்னவோ அதை பண்ணிக்கோங்க. அதுதான் குழந்தை முதல்ல சத்தம் போடுறது என்ன தெரியுமா? குவா குவா இல்லை, கூ தெரியாது, இதுக்கு கா தெரியாது. உவா 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 தான் அது குவா குவா சத்தம். நான் காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம். இந்த குவா இல்லை, உவா ஊவா உவா 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 அப்படின்னு அந்த குழந்தை அலறுகின்ற, குழந்தை ஆசைப்படுகின்ற, குழந்தை பேசுகின்ற அந்த மழலை மொழிதான் உவா. அந்த உவாவுடைய முதலெழுத்தான் உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்து இரட்டை எழுத்தாக உவா. அப்படித்தான் அந்த உவாவைத்தான் பிள்ளையார் சுழியாக நாம் செயல்படுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு உலகம் உய்ய வேண்டும், ஆசைகள் நிறைவேற வேண்டும், ஆசைகளை ஆட்சி செய்ய வேண்டும். எனவே வா 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 என்று சொல்லி விநாயகர் சதுர்த்தி மெசேஜை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.